ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் விவகாரத்தில் விரைவில் உரிய அறிவிப்பு வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தொடக்க கல்வி இயக்ககம் அருகில் கட்டப்பட்டுள்ள மாநில வள மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து கல்வித்துறை ரொம்ப தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது. நேற்று 8வது பாயிண்ட்டாக எங்கள் பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். நேற்றே நான் பப்ளிக் மீட்டிங் அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கோம், எங்களது சார்ந்து என்ன செஞ்சுட்ருக்கோம், அது பாராட்டுறது வேறு யாரும் இல்லை, ஒன்றிய அரசே எங்களை பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இடைநிற்றலை பொறுத்த வரைக்கும் நம்ம 0 ஆக்கியிருக்கோம். நம்ம எலிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் அது ஒரு 7.7% இருக்குது. இப்போ அதையும் நாங்கள் குறைச்சிட்ருக்கோம். இது என்னென்னா ஹையர் எஜுகேஷன் பாலிடெக்னிக்கில் எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க, அதர் கோர்சஸ்க்கு எத்தனை பேர் போயிருக்காங்க, அந்த கணக்கு எடுத்தால் இன்னும் அந்த 7.7 ஏன்னா நேஷனல் ஆவரேஜ் மோர் தென் 14% இருக்கும். அதையும் நாங்கள் முழுமையாக நாங்கள் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் நேற்று HODs மீட்டிங்கில் மெயினாக நாங்கள் பேசினது நம்முடைய பகுதி நேர ஆசிரியர்களுடைய கருத்துக்களை முழுமையாக வைத்திருக்கோம். அது சார்ந்து ஏற்கனவே நேற்றைய தினம் பகுதி நேர ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற சங்கங்களையும் எங்களுடைய லா டிபார்ட்மெண்ட்டும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் எல்லாருமே உட்கார்ந்து ஒரு விதமான ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருக்கோம். நாங்கள் எந்த மாதிரி விதத்தில் இவங்க நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டும், யாருமே விட்டு விடாமல். ஏன்னா எல்லாருமே வெறும் பகுதி நேர ஆசிரியர்கள் ஜஸ்ட் லைக் இதை சொல்லிட முடியாது. அவங்க எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவர்களாக மாணவர்களுடன் எப்படி அணுக வேண்டும் என்பதை அறிந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களை விட்டு விடாமல் அவங்களை நாங்கள் எப்படி எடுத்துட வேண்டும் என்பதற்காக சில ஐடியாஸ் நாங்களும் சொல்லியிருக்கோம். சங்கத்தை சார்ந்திருக்கோம்னா சார் மற்ற மாநிலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படி ஒரு ஜியோலாம் வந்திருக்கு, இதையும் நம்ம செஞ்சால் நல்லா இருக்கும் என்று அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வேகமாக அதுக்கான அறிவிக்க முடியுமோ அதை கண்டிப்பாக அறிவிப்போம். ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.